ரோட்டில் ஹோட்டலுக்கு வெளியே, பேக்கரிஸ்க்கு வெளியே, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வெளியே, ஏன் மெயின் ரோட் ஃபுல்லாக இருக்கிற ஷாப்ஸ்க்கு வெளியே, மளிகை கடைக்கு, மெயின் ரோட்டில் எல்லாமே முக்கால்வாசி கடைங்களாக தான் இருக்கும். எல்லா கடைக்கும் வெளியில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாச்சும் இதை பண்ணியிருப்பீங்க. ஒரு குழந்தைய வச்சு ஒரு அம்மா பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக 5லேருந்து 6 வயசு இருக்கும். இல்லைனா ஒரு 7-8 வயசு, இல்லைனா கை குழந்தையா இருக்கும், இல்லைனா 1-2 வயசு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் 10 ரூபாயோ 5 ரூபாயோ போட்டிருப்பீங்க. என்ன நினச்சி போட்டிருப்பீங்க? ஐயோ சின்ன குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்களே பாவம், ஏதோ ஒரு வேலை சாப்பாட்டுக்காச்சும் ஆகட்டும்னு சொல்லி நீங்கள் காசு போட்டிருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் பிச்சை போடுறது, நான் தப்புன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என் மேலே கோவம் தான் வரும். ஆனால் அது என்ன ரீசன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அவங்களுக்கு பெக்கிங் போடுறத விட நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா, 1098 அந்த நம்பருக்கு கால் பண்ணி, இது சைல்ட் லைன். இந்த சைல்ட் லைனுங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி குழந்தைங்க பிச்சை எடுக்கிறது, குழந்தைங்கள வச்சு பிச்சை எடுக்கிறது, குழந்தைங்களை கடத்துறது, குழந்தைங்களுக்கு எதாவது பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த சைல்ட் லைனே இருக்குது. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும். அவங்களே போலீஸோட, சம்டைம்ஸ் போலீஸ் தேவைப்பட்டால் போலீஸோட வந்து அந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி, அந்த அம்மாவுக்கு தேவையான ஹெல்ப் எதனா எம்ப்ளாய்மெண்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணி, அந்த குழந்தைக்கு தேவையான உதவி, அந்த குழந்தைக்கு எதனா உடம்பு சரியில்லாமல் இருக்குது, எதனா இன்ஃபெக்ஷனாக இருக்குது, இல்லை எதனா ஃபீவராக இருக்குது, சப்போஸ் எதனா அவங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னா அவங்கள செக் பண்ணி கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ்லேருந்து அவங்கள அலோகேட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் 5 ரூபா 10 ரூபா பிச்சை போட்டு அவங்க ஒரு டீயோ பண்ணோ வாங்கி சாப்பிட்றது, ஒரு வேளை சாப்பிட்றது முக்கியமா, இல்லை அந்த குழந்தையோட லைஃபையே நீங்கள் சேவ் பண்ணுறது முக்கியமா? அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துங்கன்னு நான் சொல்ல. ஜஸ்ட்டு இது கவர்மெண்ட்டோட சைல்டு ஹெல்ப்லைன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணால் போதும். முடிஞ்சால் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, ஃபோட்டோ ஆர் வீடியோ மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு ப்ரூஃப்க்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஒரு கடையில் நிற்க மாட்டாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க வரதுக்குள்ளார 50 கடை தாண்டி போயிடுவாங்க, இல்லை ஏரியாவே மாறி போயிடுவாங்க. பட் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கண்டிப்பாக. நீங்கள் அந்த ஃபோட்டோவோ வீடியோவோ உங்களுக்கு ஜஸ்ட் அவங்க சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவங்க வரவங்க அந்த தாய் குழந்தையும் பிரிச்சரெல்லாம் பண்ணுறாங்க, குழந்தைய தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான எஜுகேஷன், அவங்களுக்கு தேவையான செலவு எல்லாமே கவர்மெண்ட்டே பண்ணும். நீங்கள் ஜஸ்ட் 1098க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். முக்கால்வாசி இப்போ குறைஞ்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண நிறைய குழந்தைங்க கடத்தப்படுறாங்க, பெக்கிங்க்குன்னு, சைல்டு லேபருக்குன்னு கடத்தப்படுறாங்க. 70% அது பொண்ணுங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 70,000 1 லட்சம் வரைக்கும் குழந்தைங்க காணாமல் போகிறாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி பெக் பண்ணுறதுக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. இவங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் பெக் பண்ணுறாங்க. இப்போ இந்த சேலத்தில் நான் ரீசெண்டாக நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன் சைல்டு லைனுக்கு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஆந்திரா, அந்த தெலுங்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அவங்க இந்த ஊருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அங்கேருந்து ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு இங்கே பிச்சை எடுக்கிறாங்க. அது அவங்களோட குழந்தைதா அப்படிங்கிறத கூட நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். நீங்கள் டேட்டாவை கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது குழந்தைங்களுக்குன்னு உங்களுக்கே புரியும்.